மலையாளத்தில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளருடைய ஒரு கதை ஞாபகம் வந்தது. இந்த கிணற்றுக்குள் வாழ்வது, வாழ்ந்த கிணற்றுக்குள்ளே தேர்ந்தெடுப்பது என்பதே ஒரு அபூர்வமான விஷயமாக இருக்கும். அந்த கதை ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கதையாக சந்தோஷிச்சு காரணம் எழுதியிருப்பார். அந்த கதையில் ஒரு பாம்பு ஒரு தவளையை துரத்தி விழுங்கப்போ அந்த அந்த தவளைக்கு என்ன பண்றதுனே தெரியாது. எப்படியாச்சும் இந்த பாம்புகிட்ட இருந்து தப்பியாக வேண்டும் என்பதற்காக எகிரி ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள் குதித்து விடும். இப்படிதான் அந்த கதை துவங்கும். அப்பாடா அப்படின்னு அது ஒரு பெருமூச்சு விட்டு நிமிர்ந்து பார்த்தால் அந்த தவளைக்கு எதிரில் அந்த பாம்பு படம் எடுத்துக்கொண்டு நிற்கும். அதுவும் உள்ள குச்சிரும். இப்போ அந்த பாழும் கிணற்றில் ஒரு பாம்பும் தவளையும் மட்டும் இருக்கிறது. இப்போ இந்த பாம்பு இந்த தவளையை சாப்பிடுவதற்கான அடுத்த செகண்ட் அந்த விபரீதம் நடக்க போகிறது. இப்ப திடீரென்று தவளை பேச ஆரம்பிக்கும். அந்த பாம்பு பார்த்து சொல்லும், இரு நண்பா, சாப்பிட்றாத, நீ என்ன சாப்பிட்டுனா மிக நிச்சயமா இந்த கிணத்தை ஏறி உன்னால மறுபடியும் போயிட முடியாது. ஏன்னா இது பாழடைந்த கிணறு, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். உனக்கு இருக்கிற ஒரே பேச்சு துணை நான் தான். நானும் இல்லைன்னா இந்த வெறுமகுதுல அதுல நீயே தற்கொலை பண்ணின்னு செத்துருவேன். ஆனால் நீ முடிவு பண்ணு, என்ன சாப்பிடலாமா வேணாமான்னு. இப்ப பாம்பு ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கும். என்னடா இவன் பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறான். அந்த சந்தோஷே ஒரு வரி எழுதியிருப்பார், இந்த தத்துவ மயிரெல்லாம் என்கிட்ட பேசாத என்று. பாம்பு ரொம்ப கோபத்தோடு அந்த தவளையை பார்த்து சொல்லும். தவளை சொல்லும், தத்துவ மயிரெல்லாம் இல்லை, உண்மையிலேயே நீ என்னை சாப்பிட்டுனா நீ தனிமையில வெந்து செத்துருவேன். அதனால பார்த்து என்ன முடிவெடுத்து. உடனே பாம்பு கேட்கும், அப்படின்னா நான் எப்படி உயிர் வாழறது அப்படின்னு கேட்கும். அப்ப தவளை சொல்லும், இல்ல தவளையை சாப்பிட்டு தான் நீ உயிர் வாழணும்னு ஏதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நீங்களே உருவாக்கிக்கிண்டு. நீங்க அசைவ பிராணியா இருக்கணும். இது பாரு, உள்ள எவ்வளவு செத்த செனாறு, மரப்பட்டை, இலெல்லாம் இருக்குது. அதெல்லாம் 2 பேருமே சாப்பிட்டுன்னு வாழலாம். நீ என்னதான் சாப்பிட்டு வாழணும்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்களே அப்படிலாம் ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கிங்க. இப்போ ஒரு நிமிஷம், என்னடா இந்த தவளை இவ்வளோ தத்துவம் பேசுதே அப்படின்ட்டு அது நினைக்கும். 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவார்கள். என்னன்னா, எந்த நேரத்திலும் ஒரு பேச்சு துணைக்கு ஒரு சக மனுஷி இருக்கிறாளே அல்லது சக மனிதன் இருக்கிறானே என்கிற காரணத்தினால் நீ என்ன சாப்பிடவே கூடாது. அதான். அப்ப எப்படிதான் இந்த கதை முடியும், எப்படிதான் நம்முடைய இரவு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பத்திக்கு நீ என்ன சாப்பிடாது. நம்ம 2 பேரும் நண்பர்களா இந்த கிணத்துக்குள்ளேயே வாழலாம் என்று 2 பேரும் வாழ ஆரம்பிப்பார். ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த தவளை பயங்கர கான்சியஸா இருக்கும். இது எந்த நேரமும் இந்த சத்தியத்தை மீறிடலாம், அந்த ஒப்பந்தத்தை மீறிடலாம், நம்மளை சாப்பிடலாம் என்று ரொம்ப கான்சியஸா அந்த பாம்பை விட்டு ஒரு 5 அடி 10 அடி தள்ளியே வாழ ஆரம்பிக்கும். ஒரு நாள் இரவு திடீரென்று கிணற்றுக்கு மேலே ஒரு பீடி பிடிக்கிற வாசனை இந்த பாம்புக்கும் வரும், தவளைக்கும் வரும். இது அண்ணாந்து பார்த்தா யாரோ ஒரு ஆளு ஏதோ ஒரு பெரிய பொருளை கம்மால்னு தள்ளிட்டு பீடி வாசனையோட போயிடுவான். கீழே விழுந்த பொருளை போய் இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. ஒரு அழகான பெண், சுருள் சுருள் முடி, ஒரு அழகான பெண்ணுடைய சடலம் கீழே விழும். இந்த தவளை ரொம்ப சந்தோஷப்பட்டு பாம்பை பார்த்து சொல்லும், நண்பா நீ அசைவ பிராணி, மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னல, இந்த மாதிரி இயற்கை உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு உணவை கொடுத்தது. இந்த பெண்ணை ஆசை தீர நீ எவ்வளவுனா என்னுடைய சடலத்தை சாப்பிடு, நான் தப்பிச்சேன் என்று அந்த தவளை அந்த பாம்பிடம் சொல்லும். கதையினுடைய மையமாக அந்த பெண்ணினுடைய டெட் பாடியை அந்த பாம்பு சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு நாள் அது நல்ல மயக்கத்தில் இருக்கும்போது படிக்கட்டில் அந்த பாம்பும் இந்த தவளையும் பக்கத்தில் படுத்து கொண்டு இருக்கிற போது ரொம்ப கிட்டத்துல அந்த தவளை ஒரு நாள் அந்த பாம்பை பார்க்கும். பார்த்து அது ஒரு அளவு எடுக்கும். தன்னுடைய வாயை அந்த தவளை திறந்து பார்க்கும். இதுவெல்லாம் அப்படி திறந்து பார்த்ததே இல்லை. திறந்து பார்த்து பாம்பு தன்னுடைய வாயை திறந்தால் எவ்வளவு தூரம் திறக்க முடியும் என்று அது ஒரு அளவிடும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு செகண்ட்ல அந்த பெண்ணின் பாடியை சாப்பிட்டு மயக்கத்தில் இருக்கிற அந்த பாம்பின் தலைக்கு கீழே இதனுடைய வாயை வைத்து ஒரே அழுத்தம். பாம்பு துடித்து செத்து போனதாக சந்தோஷிச்சு காணம் இந்த கதையில் எழுதியிருப்பார். அதாவது இயற்கையில் பாம்புதான் தவளைகளை சாப்பிடும் என்பதெல்லாம் ஒன்றுமில்லை. சந்தர்ப்பவசத்தால் அப்படி ஒரு நியாயத்தை, நமக்கு வேண்டிய நியாயத்தை நாமே உருவாக்கி கொண்டு வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த கதை போகும். நண்பர்களே, இந்த கதை நிச்சயமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே இந்த கதை ஒரு பாம்பையும் தவளையும் பற்றிய கதையா?
இந்த ஒரு பாம்பையும் தவளையையும் குறியீடாக வைத்து இந்த எழுத்தாளன் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்படியே அந்த தவளையை ஒரு பெண்ணாக நீங்கள் கற்பனை பண்ணி, இந்த பாம்பை ஒரு ஆணாக நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டால் அது ஒரு மிகப்பெரிய கதையாக நமக்குள்ளாக விரிகிறது. அதைத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் என்பது, ஒரு நாவல் என்பது, ஒரு சிறுகதை என்பது ஒரு வாசகனுக்கு ஒரே ஒரு பொருளை மட்டும் தருவது இல்லை. அது அவனுடைய வாழ்க்கையை கிண்டி கிளறி அவனுடைய பால்யத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய இயலாமையை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவனுடைய காமத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவனுடைய துரோகத்தை அவனுக்கு சுட்டி காட்டி இப்படி இவ்வளவு விஷயங்களை ஒரு நாவல் படித்து முடிக்கிற அந்த 7 மணி நேரம் 8 மணி நேரமும் ஒரு ரசவாதத்தை உங்களுக்குள்ளாக ஒரு வாசிப்பு நிகழ்த்துகிறது. அந்த குமாரத்தி என்கிற நாவலில் திரும்ப அந்த கன்னியாஸ்திரி அந்த கெம்பு என்பவனை பார்க்க போய்கொண்டே இருக்கிறாள். அந்த நாவல் 3 அடுக்குகளாக விரிகிறது. ஒரு சின்ன வயதில் தன்னுடைய பெண் குழந்தைகளை விட்டு ஓடி போன ஒரு அப்பா நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு இன்னொரு திருமணம் நடக்கிற அன்றைக்கு தன்னுடைய பெண் குழந்தைகளை சந்திக்க வருகிறார். அந்த குழந்தைகள் அப்பாவை அடையாளம் கண்டு கொண்டார்களா, அப்பாவுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் என்ன வகையான உரையாடல் நடக்கிறது என்பதையெல்லாம் வேறொரு தருணத்தில் நரன் அந்த நாவலில் பிரமாதமாக எழுதியிருக்கிறார். அந்த நாவலின் கடைசி இடத்தில் ஒரு கெம்பு ஒரு தூக்கு தண்டனை கைதியாக சிறையில் இருக்கிறான். இதே மாதிரியான இன்னொரு தூக்கு தண்டனை கைதியாக மதுரை ஜெயிலில் ஜோதி என்கிற ஒரு பெண் இருக்கிறாள். அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கிட்ட உனக்கு என்ன ரொம்ப ஆசைப்படுவேன்னு. நான் இப்படி என் சக தூக்கு தண்டனை கைதியோடு ஒரு நல்ல உணவு சாப்பிட விரும்புகிறேன் என்ற போது இந்த ஜோதியை இங்கிருந்து ஒரு ஸ்பெஷல் வேனில் வச்சு இவனை சந்திப்பதற்காக சென்னை ஜெயிலுக்கு கூட்டு போவாங்க. அப்பொழுது என்ன நடந்தது? இந்த 3 அடுக்குகளை வைத்துக்கொண்டு நரன் இந்த நாவலை எழுதி முடித்திருக்கிறார். ஒரு கவித்துவமான மொழி நரனுக்கு இந்த நாவலில் கைகூடி இருக்கிறது. குமாரத்தி என்கிற இந்த நாவல் தமிழ் இலக்கிய உலகத்தில் நீண்ட காலத்துக்கு பேசப்படும் என்று என்னுடைய வாசிப்பு அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். 2. மூன்றாவதாக பிரியா தம்பி என்கிற ஒரு பிரபலமான மீடியாவில் வேலை பார்க்கிற ஒருவர். உங்களுக்கு தெரியும், அந்த பெயர் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். விகடனில் எல்லாம் முதலில் வேலை பார்த்தார்கள், இப்பொழுது விஜய் டிவியில் ஏதோ வேலை பார்க்கிறார். அவர்கள் தேவி விலாசம் என்று தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கிற மலையாளமும் தமிழும் கலந்த ஒரு நிலப்பரப்பிலிருந்து ஒரு குடும்ப கதை மாதிரி, ஆனால் குடும்ப கதை இல்லாத ஒரு மிக பிரமாதமான ஒரு நாவலை எழுதியிருக்கிறேன். நான் 2 வரியில் அந்த நாவலை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால், அந்த நாவலில் அந்த தேவி விலாசம் என்கிற அந்த வீட்டில் வசிக்கிற ஆண்கள் எல்லோருமே தங்களுடைய 40 வயதுக்குள் செத்து போகிறார்கள் அல்லது வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். அவங்க அப்ஸ்காண்டர். ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் ஆண்களே இல்லை, வெறும் பெண்களாக இருக்கிறார். ஒரு பயம் பீடித்த ஒரு நிலையில் அந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை அந்த நாவல் மிக 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 சிறப்பாக, கொஞ்சம் தவறு இருந்தால் லட்சுமி சிவசங்கரி மாதிரியான ஒரு குடும்ப நாவலாக மாறி இருக்கக்கூடிய அந்த தேவி விலாசத்தை தன்னுடைய சாதுரியமான வாசிப்பினால் பிரியா தம்பி வேறொரு இடத்திற்கு கொண்டு போய் தமிழ் வாசகர்களுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து விட்டிருக்கிறார். 4வதாக சந்திரா தங்கராஜ் எழுதின மலையேற்றம் என்கிற ஒரு நாவலை படித்தேன். நம்மளே சந்திரா தங்கராஜனுடைய சொந்த நிலப்பரப்பு தேனி, கம்பம், போலி இந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பை சேர்ந்தவர்கள். அது மதுரையினுடைய ஒரு எச்சம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், மதுரையினுடைய எக்ஸ்டென்ஷன் என்றும் ஒரு விரிவாக்கம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அங்கிருக்கிற ஒரு குடும்பத்தை அவர் எடுத்து, ஒரு அம்மாவும் அப்பாவும் சின்ன வயதிலேயே பிரிந்து போகிறார்கள். பையன் அம்மா கூட தாத்தா பாட்டி வீட்டில் வசிக்கிறான். இப்பொழுது ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த நாவலில் அந்த பையன் தன்னுடைய அப்பாவோடு சேர்ந்து ஒரு மலையேற்றத்தில் பங்கேற்கிறார். அந்த மலையேற்றத்தினுடைய ஒவ்வொரு தருணத்திலும் இந்த அப்பாவினுடைய துரோகம், அம்மாவுக்கு அவர் இழைத்த கொடுமைகள் எல்லாம் அந்த பையனுக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அப்பாவை இந்த மலையேற்றத்தினுடைய இறுதியில் அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில்
இங்கேயே கொலை செய்து விட வேண்டும் என்கிற வன்மம் அந்த பையனுக்கு துடித்துக் கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் அவங்க அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாம் அவன் கூட வளரும் போது சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது, இந்த மலையேற்றத்தின் போது அப்பாவை போட்டு தள்ளிடணும் என்று அந்த பையன் மலையில் இருக்கிறான். ஆனால் இயற்கை அப்படியெல்லாம் விட்டு வைக்கவில்லை. அந்த அப்பாவை காட்டுக்குள்ளாக அந்த மலையேற்றத்தின் போது ஒரு சிறுத்தை புலி அடிக்க வருகிற போது அப்பாவை அந்த பையனையே காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. இயற்கை வெவ்வேறு விதமான மாயாஜாலங்களை மனித வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறது என்று சந்திரா தங்கராஜ் அந்த நாவலை முடிக்கிறார். நண்பர்களே, இந்த 4 நாவலினுடைய ஒரு வரியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஏன் இந்த நாவலுடைய ஒவ்வொரு பகுதியும் எடுத்து என்னால் 1 மணி நேரத்துக்கு மேல் உங்களுக்கு கதைகளாக சொல்லிவிட முடியும். ஆனால் நான் அப்படி விரும்பவில்லை. ஏனென்றால் கதை சொல்லிகள் கதை படிப்பவர்களை, கதை வாசிப்பவர்களை தூண்ட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆரம்பத்திலிருந்து இன்று வரையிலும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சியில் வந்ததில் நான் வாசித்த இந்த 4 நாவல்களை, இந்த 4 நாவல்கள் தான் தமிழின் ஆகச்சிறந்த நாவல்கள் என்று நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்பவில்லை. ஆனால் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் இந்த 4 நாவல்களும் ஒருபோதும் ஒரு கமர்ஷியல் வேல்யூவை, ஒரு வணிக வேல்யூவை கோரவே இல்லை. இந்த 4 நாவல்களும் வாசிப்பின் பல்வேறு அடுக்குகளை வாசகனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆசை. இன்னைக்கு காலையில ஒரு எழுத்தாளர் நண்பர் என்னை பார்க்க வந்தார். அவர் பேங்க்ல வேலை பார்த்தவர். அவர் சொன்னார், உலகின் தலை சிறந்த நாவல்கள் அத்தனையும் நான் பேங்க்ல லீவ் போட்டுட்டு படிச்சேன் என்று சொன்னார். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலெக்டரேட்டில் வேலை பார்க்கிற ஒரு டிஆர்ஓவோ ஒரு ஆர்டிஓவோ லீவ் போட்டுட்டு ஒரு தமிழின் ஒரு கிளாசிக் நாவலை வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அந்த நாவலோடு மட்டும் வாழ்வது இருக்குது இல்லையா, அவருடைய பணிக்காலத்தை இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கூட கொடுக்கலாம் அந்த நாவல் படிச்சதுக்காக. ஏன் சார் இப்படிலாம் சொல்றீங்க? நாவல் படிச்சா எப்படி இன்க்ரிமெண்ட் கொடுங்கன்னா, உண்மையிலேயே பிரபஞ்சன் மறுபடியும் சொல்வார், ஒரு இலக்கியம் கற்றவன், ஒரு வாசிப்பாளன் மிக நிச்சயமாக ஒரு லேமேன் அளவுக்கு தப்பு செய்ய மாட்டான் என்று சொல்வார். நான் கேட்பேன், அப்போ ஒரு இலக்கியம் படிப்பவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டானா சார் என்று கேட்பேன். அவர் சொல்வார், வாங்குவான் சார், ஆனால் 300 ரூபாய்க்கு பதில் 100 ரூபா போதும் என்று நினைப்பான். சாதாரண ஆள் 300 ரூபாயும் கொடுன்னு நினைப்பான். இலக்கியம் அந்த ரசவாதத்தை ஒரு மனிதனுக்குள்ளாக உருவாக்கி கொடுக்கும் என்று சொல்வார். இலக்கியம் என்ன செய்துவிடும் என்பதை நான் மணிக்கணக்காக பேசினாலோ, மணிக்கணக்காக ஒரு உரையாற்றுவதன் மூலமாக நீங்கள் அடைந்துவிடவே முடியாது நண்பர்களே. இலக்கியம் என்ன செய்துவிடும் என்பதை ஒரு புத்தக வாசிப்பின் திறப்பின் மூலமாகத்தான், அது கொடுக்கிற அனுபவம் தான் உங்களை மறுபடியும் மாற்றும். நான் ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் என்று ஒரு புகழ்பெற்ற ஜெயகாந்தனுடைய நாவலை ஒரு 2 மணி நேரம் பெரும் கதையாடலாக நிகழ்த்தியிருப்பேன். அந்த நாவலில் ஹென்றி என்று ஒரு கேரக்டர் வருவான். அவன் ஒரு ஆங்கிலோ இந்தியன். தமிழ்நாட்டிலிருந்து மிலிட்ரிக்கு ஓடி போன பழனி என்கிற ஒரு சவர தொழிலாளியினுடைய ஒரு ஆங்கிலோ இந்தியன் மனைவிக்கு பிறந்த பையன். அந்த பையன் தன்னுடைய பூர்வீகத்தை தேடி அவன் ஒரு மலை கிராமத்திற்கு வருவான். கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை கிராமத்திற்கு வருவான். அந்த பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், நான் என் சின்ன வயதில் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தால் இந்த ஹென்ரியை மாதிரி ஒரு வருடம் இல்லை, வாழ்நாள் முழுக்க ஒரு நாளாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நண்பர்களே, அந்த நாவலை நான் சொல்ல துவங்கும் போதுதான் எனக்கு தெரிந்தது, நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து ஒரு 100 பேராவது அப்படி ஹென்றி மாதிரி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஜெயகாந்தன் ஒரு முன்னுரையில் சொல்லுகிறார், நானே ஹென்றி மாதிரி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த நாவலில் வருகிற தேவராஜ் என்கிற டிரைவர் மாதிரி தான் என்னால் வாழ முடிந்தது என்று அவராலே அப்படி வாழ முடியவில்லை. அது அவ்வளவு ஒரு கற்பனாவாதம் மிக்க கேரக்டர் இல்லை. அப்படித்தான் மனிதர்கள் இருக்க வேண்டும். ஒரே ஒரு இடம் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த ஹென்றி அந்த ஊருக்கு வந்தவுடன் அந்த ஊரை விட்டு ஓடி போன அந்த பழனிக்கு ஒரு தம்பி இருப்பார். அவர் பேர் சின்னதுரை. அவர் இவனுக்கு சரிபாகமாக சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் பஞ்சாயத்து கூட்டுவாங்க. அப்ப இவன் பதறி போய் சொல்லுவான், ஐயோ நான் சத்தியமா சொத்துக்கெல்லாம் வரல, எங்க நைனா என்ன ரொம்ப சின்ன வயசுல நான் ஒரு நாள் சொன்னேன், நைனா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல நைனா, போகாத நைனான்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லுவாங்களா யாராவது? டேய், இன்னாலும் ஸ்கூலுக்கு போ, நீட் எழுது, டாக்டர் ஆயிடு,
அப்படிதானே நம்ம வந்து உருவாக்க போகாது. எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதை என்றைக்கும் செய்யாதே என்று என்னை வளர்த்தார். நான் எங்க நைனா ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க தான் வந்தேன், எனக்கு சொத்துலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, தம்பி நீ அப்படி சொல்லலாம், ஆனா நான் அப்படி விட முடியாது, நான் வந்து தமிழ்நாட்டு இந்தியா அப்படிலாம் சொல்ல மாட்டான். இந்த மரபில் இருந்து வந்தவன், எனக்கு ஒரு நேர்மை இருக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டான். நீ அப்படி சொல்லலாம்ப்பா, ஆனா நீ எங்க அண்ணன் புள்ள, நீ எங்க அண்ணன் புள்ளன்றதுனால எங்க குடும்ப சொத்திலிருந்து பாதி உனக்கு தான் சார், அண்ணனுடைய ஒரே வாரிசு நீ தான். அப்போ ஒருத்தர் கேட்பான் பஞ்சாயத்துல, இவன் தான் உங்க அண்ணன் புள்ள அப்படின்றதுக்கு இன்னும் அத்தாட்சி, அப்பெல்லாம் ஆதார் கார்டு வேற இல்லை, நீ இன்னும் அத்தாட்சி அப்படின்னு கேட்பான். அப்போ பஞ்சாயத்து அப்போ இந்த அந்த சித்தப்பா சொல்லுவான், நீ தான் உங்க அப்பனுக்கு பிறந்தன்றதுக்கு என்ன அத்தாட்சியோ அதே அத்தாட்சி தான் எங்க அண்ணன் புள்ள தான் இவன்றதுக்கு அத்தாட்சின்னு இவன் சொல்லுவான். அந்த 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 அவர்கள் பாகம் பிரிக்கிற அந்த இடம் இருக்குல்ல, தமிழில் எழுதப்பட்ட உச்சமான இடம் ஜெயகாந்தனுடைய இடம். அவங்க ரெண்டு பேரும் பேசினே போவாங்க. இந்த தராசு தட்டு இப்படி ஏறும் இப்படி இறங்குன்னு பார்த்தா இவன் அவனை விட மேன்மையா இருப்பான், இவன் அவனை விட மேன்மையா இருப்பான், இந்த சித்தப்பா இன்னும் மேன்மையா இருப்பான், இந்த பையன் இன்னும் மேல போய்கொண்டே இருப்பார்கள். எந்த கட்டத்திலும் தராசு தட்டு சமநிலைக்கு வரவே வராது. சரி பத்திரம் எழுதுப்பா என்று சொல்வார்கள். அப்படி எழுதும்போது அந்த பத்திரம் எழுதுவோம் சொல்லுவாங்க. இந்த பழனி அவர்களுடைய மகன் என்று சொல்லி ஒரு வரி வரும். சாரி, இந்த கதையில ஒரு தப்புன்ட்டேன். அவர் வந்து இந்த சவர தொழிலாளர் வந்து பிள்ளைமார் வகுப்பை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு சவர தொழிலாளியுடைய மனைவி யாரோ ஒரு பொம்பளையை கூட்டின்னு தான் போயிட்டு வரணும். ரொம்ப நாள் ஆச்சு கதை படிச்சு. இப்ப எழுதும்போது ஹென்றி என்ற ஆங்கிலத்தில் அவன் பேர் வந்து இங்கிலீஷ்காரன் பேரு, கிறிஸ்டியன் பேராகும். எங்க ஹென்றி பழனி பிள்ளையினுடைய மகன் ஹென்றின்னு எழுதிட்டுமா, அது என்ன இவ்வளவு தூரம் வந்துட்ட பிறகு ஹென்றி பிள்ளைனே எழுது என்று அவர்கள் சொல்றார். இப்படி அந்த நாவலில் படிக்கிற போது மனிதர்கள் எவ்வளவு உன்னதத்தை கையாள வேண்டும், இந்த சொத்து சுகம் என்பதையெல்லாம் எப்படி புறங்கையால் தள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு பிரச்சாரமே இல்லாமல் கலையின் மூலமாக ஜெயகாந்தன் சொல்வார். நான் இப்பொழுது குறிப்பிட்ட இந்த 4 நாவல்களிலும் எவிடன்ஸ் கதிர், சந்திரா தங்கராஜ், நரன், பிரியா தம்பி ஆகிய 4 பேரும் தங்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து மிக அற்புதமான தருணங்களை நமக்கு மீட்டெடுத்து கொடுக்கிறார்கள். நண்பர்களே, இந்த மிக அற்புதமான தருணங்கள் படைப்பாளிகளுக்கு மட்டும்தான் நிகழும் என்பது இல்லை, வாசகர்களுக்கு நடக்கும், கலெக்டரேட் எம்ப்ளாயிஸுக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் ஒரு எழுத்தாளர் மட்டும்தான் அதை பதிவு செய்து விடுகிறார். அதனால்தான் மற்ற எல்லாரையும் விட ஒரு எழுத்தாளர் மிக முக்கியமானவனாக இருக்கிறான். அதனால்தான் மற்ற எல்லாரையும் விட ஒரு எழுத்தாளனுக்காக ஒரு மாவட்ட தலைநகரில் ஒரு புத்தக கண்காட்சியே நடக்கிறது. அதனால்தான் அவன் மிக முக்கியமான இடத்திற்கு போகிறான். அப்படி ஒரு சிறந்த தருணத்தை இந்த வாசிப்பும் இந்த படைப்பு உலகமும் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. நீங்கள் ஒரு லிமிட்டான ஆடியன்ஸ் இருப்பதால் ஒரு பேருரை அது மாதிரிலாம் எனக்கு இந்த தருணத்தில் பேச முடியவில்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு புத்தக கண்காட்சியில் ஒரு 20 நிமிடங்கள் நாம் ஒரு கலந்துரையாடல் வைத்துக் கொள்ளலாம் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. அப்படியான வாசகர்கள் என்னோடு சில கேள்விகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஒருபோதும் இந்த மேடையில் ஒரு 5 அடி உயரத்தில் நான் நிற்பதால் உங்களை விட எனக்கு தெரியும் என்கிற ஒரு துளி அகங்காரமும் என் வாழ்க்கையில் இருக்காது. ஏனென்றால் தொடர்ந்து எழுத்தாளர் என்பவன் கற்றுக்கொண்டே இருக்கிறார், மனிதர்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டே இருக்கிறார். பற்றியான பதிவு என்னன்னு மறந்துட்டேன், அவர் கிட்ட சொன்னார்னா அதை மறுபடியும் ஞாபகத்திலிருந்து எடுத்துட முடியும். சிறந்த 10 நாவல்கள்ல என்னால் 100 நாவல்கள் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இந்த மேடையில் நானே அந்த என்னுடைய வாசிப்பிலிருந்து முற்றி கனிந்த ஒரு 10 நாவல்களை பெருங்கதையாடல்களாக நிகழ்த்தியிருக்கிறேன். அதில் வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன், ஜெயகாந்தனுடைய பாரிஸுக்கு போ, ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், தி ஜானகிராமனுடைய மோகமுள், தி ஜானகிராமனுடைய மரப்பசு, தி ஜானகிராமனுடைய அம்மா வந்தால், சுந்தரராமசாமியினுடைய ஜே சில குறிப்புகள், பிரபஞ்சனுடைய மகாநதி, எஸ் ராமகிருஷ்ணனுடைய இடக்கை, ஜெயமோகனுடைய வெள்ளை யானை. அப்படி என்னால் இந்த நாவல்களை அடுக்கிக் கொண்டே போக முடியும். இந்த நாவல்களுடைய பெயர்களை ஒரு மேடையில் உதிர்ப்பது என்பது ஒரு விஷயமே இல்லை. இந்த நாவல்களின் பெயர்களை குறித்து வைத்துக் கொண்டு இந்த புத்தக கண்காட்சியில் அந்த நாவல்களை தேடி எடுத்து
நம்முடைய புத்தக அலமாரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆனால் மனசாட்சியோடு நாம் பேச வேண்டும் என்றால், ஒருவேளை இந்த புத்தக கண்காட்சியில் நாம் இந்த நாவல்களை வாங்கி போய் வீட்டில் வச்சா தெரியாதனமா நம்ம பையன் எடுத்து படிச்சுட்டா, நம்ம பொண்ணு எடுத்து படிச்சுட்டா என்ன ஆகும், அவங்க நீட்டில் பாஸ் பண்ணாத போயிட்டா என்ன ஆகும், அவங்க எக்ஸாமில் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்தா என்ன ஆகுங்கிற உள் பதட்டம் நமக்குள்ளே இருக்குது. வெளியில புக் ஃபேருக்கு நம்ம வரோம், கை தட்டுறோம், சிரிக்கிறோம் என்பது வேற. ஆத்மார்த்த ரீதியாக இது நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும், சக மனிதனை அவனை நேசிக்க வைக்கும், அவனுக்கு தெரியாத இன்னொரு உலகத்தை அது அவனுக்கு அறிமுகப்படுத்தும் என்கிற ஆத்மார்த்த ரீதியான அர்ப்பணிப்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை இந்த புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலமாகத்தான் நாம் எடுக்க முடியும் என்று கருதுகிறேன். நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அகடமிக்கான உரையை நிகழ்த்தினதே இல்லை. ஆனால் நான் பர்பஸா இப்படி கொஞ்சம் பேசி பார்க்கலாமே, ஒரே மாதிரி ஏன் பேசணும் என்பதற்காக தான் இந்த தலைப்பையும் நான் அப்படி கொடுத்தேன். ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் அல்லது ஒரு உப்புச்சப்பு இல்லாமல் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப தட்டையாக பேசி பார்க்க வேண்டும் என்று உண்மையிலேயே நான் ஆசைப்பட்டேன். ரொம்ப எமோஷனலாலாம் ஒரு உரையாற்ற வேண்டாம், அது ஒரு வகையில் வாசகனை ஏமாற்றுகிற உரை என்று எனக்கு தோன்றியது. அதனால தான் இன்னைக்கு அப்படி பேசினேன். சார் ரொம்ப நல்லா சொன்னார். அவர் வந்து நாவல்களை விட சிறுகதைகளை ரொம்ப பிரமாதமாக சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடாதுன்றதுனால தான் நான் நாவல்களை எடுத்தேன். ஏன்னா சொல்லிட்டா சார் பிரமாதமாக சொல்லிட்டீங்க, நாங்கள் ஏன் படிக்கணும் என்கிற இடத்துக்கு ஒரு வாசகன் போயிடக்கூடாது. இப்போ பிரபஞ்சனுடைய ஒரு கதை இருக்குது, மனுஷி. அந்த கதைன்ற ஒரு மனுஷி, நான் ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒருத்தர் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருப்பான். அவனுக்கு வந்து அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் தேவைப்படும், அட்வான்ஸ் கேட்பான். ஆனால் அவனுக்கு வந்து அந்த அட்வான்ஸ் கிடைக்காது. இந்த மாதம் உனக்கு சம்பளமே வராது, எல்லாத்தையுமே நீ அட்வான்ஸாக வாங்கிட்டேன் என்று சொல்லுவார். அவனுக்கு திடீர்னு தன்னுடைய ஒரு சிநேகிதியின் ஞாபகம் வரும். சிநேகிதி கூட இல்லாம ஒரு முறை அவளோட ஃபோட்டோ எடுத்து வந்து ஒரு பத்திரிகையினுடைய அட்டைப்படத்திலேயே போட்டான். அவளுக்கு பெரிய சினிமா வாய்ப்புகள்லாம் வரும் அப்படின்னு 2 பேரும் கனவு காண்டுவாங்க. அப்படிலாம் சினிமா வாய்ப்புலாம் வரும். அந்த பொண்ணு ஞாபகம் வந்துடும். அவன் வீட்டை தேடி போவான். ஒரு மத்தியான நேரம் ரொம்ப நடந்தே போவான், காசே இருக்காது, நம்ம சில்லற காசு தான் இருக்கும். பஸ்ஸுக்கு இதுவும் போயிட்டா டீ குடி கூட காசு இல்லையேன்னு போவான். போனோடனே அவள் படுத்துன்னு இருப்பான். அவளை போய் தட்டி எழுப்பான். இது என்ன இல்லை, ஒரு பத்திரிகையிலேருந்து அட்டைப்படத்துக்கு படம் கேட்டாங்க, உன் ஞாபகம் தான் வந்துச்சு, போய் டக்குன்னு ரெடி ஆகிவா. அவள் தூக்க கழகத்திலே மத்தியானம் தூக்கத்தில் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணின்னு வருவான். இவன் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அவளை வந்து ஒரு 50 ஃபோட்டோ எடுப்பான். 50 ஃபோட்டோ எடுத்து சொல்லுவான், அவசரத்தில் ஆஃபீஸில் போய் இதுக்கு மேலே காசு கேட்க முடியாது, இதுக்கு இப்பயே பிரிண்ட் போட்டு பத்திரிகைக்கு அனுப்பணும், இந்த வாரமே அட்டைப்படத்து எல்லாமே போய் இந்த வாரமே அட்டைப்படத்தில் வந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு 100 ரூபா வேணும் அப்படின்னு கேட்பான். இப்போ இவன் வந்து இந்த கீழ் வீட்டில் வாடகைக்கு இருக்கிற வீட்டில் போய் அக்கா ஒரு 100 ரூபா கொடு அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த கீழ் வீட்டு அம்மா சொல்லுவேன், ஏன்டா ஆளுங்க வந்து போனால் அவங்க தான் உனக்கு காசு கொடுத்து போவாங்க, நீ வந்து இவனுக்காக நீ காசு கொடுக்க வாங்குறியன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்கிறேன்க்கா நீ 100 ரூபா கூட அப்படின்னு வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுப்பான். கொடுத்த உடனே அவன் மத்தியானம் சாப்பிடாம படுத்துனுங்கிறா அப்படின்னு அவனுக்கு தெரியும். உடனே அவன் என்ன பண்ணுவான், தனக்கு 50 ரூபா தானே வேணும் அப்படின்னு 50 ரூபாயை எடுத்துக்கின்னு 50 ரூபாயை அவங்ககிட்ட கொடுத்து 50 ரூபா போதும் பிரிண்ட் போடுறதுக்கு, நீ போய் சாப்பிட்டுட்டு படு என்று சொல்லுவான். ரொம்ப எனக்குலாம் ஒரு நிமிஷம் நெகிழ்ந்துட்டேன். அந்த தருணம் ஒரு 100 ரூபா வந்தா போதுன்ற தருணத்துலேயும் அவனுக்கு வந்து தன் சக மனுஷி ஒருத்தி பசையா இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் 50 ரூபா கொடுப்பான். அப்புறம் அவன் போயிடுவான். போயிட்டு இந்த 100 ரூபா கொடுத்த அம்மா வந்து வீட்டு மாடிக்கு வருவாள். வந்து கேப்பா, ஏன்டி நீ அவனுக்கு போய் 100 ரூபா கொடுத்து அனுப்புறேன் போது அவன் சொல்லுவா, ஒன்றும் இல்லையா, அவன் ரொம்ப நல்லவன், இந்த ஊருக்கு நான் வரும்போதெல்லாம் வந்த புதுசில் அவன் தான் என்னை ஃபோட்டோ எடுத்து பத்திரிகைலாம் போட்டான். இந்த ஃபிலிமில் வந்து இந்த கேமராவில் வந்து ஃபிலிமே இல்லை, ஃபிலிம் இல்லாத ஒரு கேமராவை தான் நான் மறுபடியும் போஸ்ட் கொடுத்தாயா அப்படின்னு சொல்லுவாள். அடிப்பாவி, ஃபிலிம் இல்லாதவே உன்னை ஏமாத்துறான்னு அவனை சொல்லாத, ரொம்ப நல்லவன். சரி ஃபிலிம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்னு அவள் கேட்பா. அவன் சொல்லுவான், ஒரு இனிமையான சந்தோஷத்தில் ஒரு கேமராவில் ஃபிலிம் இருக்குதா இல்லையா இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேமராவை பிரித்து அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அவன் முகம் கழுவ போகும்போது கேமராவை பிரித்து பார்த்தேன், அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஆனாலும் நான் வந்து ஒரு தருணத்தில் கூட ஃபிலிம் இல்லாத கேமரா முன்னாடி நம்ம இப்படிலாம் போஸ்ட் கொடுக்குறோமே என்று நினைக்கவே மாட்டேன். எனக்கு இதுக்கு மேலே இந்த கதையை விளக்க முடியாது. அவ்வளவு மன
அவஸ்தையை புரட்டி போட்ட ஒரு கதையாக. ஒரு மனுஷி அந்த கதை பேர். அவன் போயிடுவான், அவன் ரொம்ப நல்லவன். அவன் வந்து 100 ரூபா வாங்கி எனக்கு 50 ரூபா கொடுத்துட்டு போனான்ல. ஃபிலிம் இல்லாத கேமரா முன்னாடி நின்று 30-40 படங்களுக்கு போஸ் கொடுக்குற அந்த மனம் இருக்குல்ல, நீங்களா இருந்தா நானும் அந்த எகிரிட்டு இருப்போம், யாரடா ஏமாத்துற நாயே என்று கேட்டிருப்போம். அப்படியெல்லாம் பிரபஞ்சனுடைய கதையில் ஒரு பெண்ணும் பேசினதே இல்லை. மனிதர்களுடைய பேரன்பை, மனிதர்களுடைய பெரு விருப்பத்தை, அன்பை, சக மனித தோழமையை தொடர்ச்சியாக தன்னுடைய கதைகளில் அவர் எழுதி கொண்டே இருந்தார். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப என்னுடைய நண்பர் ராயகிரி சங்கர் சொன்னது மாதிரி, நீங்கள் ஜெயகாந்தனையும் பிரபஞ்சனையும் மறுபடியும் பரப்புரை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆம், நான் என்னுடைய ஜீவனுள்ள நாட்களிலெல்லாம் அவர்கள் 2 பேரையும் பரப்புரை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்.